Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய அதே நேரத்துல சிம்பிளாவும் செய்யக்கூடிய சிக்கன் உப்பு கறி தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து சூடான சாதத்தோட கலந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரச சாதத்தோட சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பாத்தீங்க அப்படினா இதுல நம்ம வந்து மிளகாய் தூள் எல்லாமே சேர்க்காம வெறும் வத்தல் மட்டும் சேர்த்து தான் இந்த உப்பு கறி வந்து செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்க பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 7 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற விதைகளெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஏன்னா விதையோடு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே காரமாக இருக்கும். இந்த உப்பு கறிக்கு நம்ம இந்த மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த வத்தல் காரம் மட்டும்தான். அதனால் 7 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதோட கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிட்டே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்து சிக்கன் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கன் உப்பு கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த சிக்கனை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்படி வதக்கி விடும்போது தான் சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அதே மாதிரி மிளகாய் வத்தலோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் அந்த சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இருந்தாலும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட போகிறோம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே குறைஞ்சி அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அந்த சிக்கனோட சேர்ந்து பார்த்திங்கன்னா எப்படி சூப்பரான சிக்கன் உப்பு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போடும்போது அது ஈஸியாகவே வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே குறைஞ்சி சிக்கன் நல்லா வெந்திருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெயும் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மிளகுத்தூளையும் நல்லா இதில் வந்து கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் உப்பு கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் உப்பு கறியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. இப்போ சூப்பரான டேஸ்டியான சிக்கன் உப்பு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.